Hi, hello, வணக்கம் and welcome to your favorite show அழைக்கலாம் சமைக்கலாம். என்னடா 3 weeks ஆச்சு அழைக்கலாம் சமைக்கலாம் ஷோ ஆன் ஏர் போலயே நீங்களா யோசிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு காரணம் நான் கிடையாது மக்களே, இங்க நின்னுட்டு இருக்க ஷெஃப் தான். அவர் தான் 3 weeks பிரேக் எடுத்திருக்காரு. சோ வியூவர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான டவுட்ஸ் கேட்கணும்னு ஈகரா காத்துட்டு இருப்பீங்க. 3 weeksோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இன்னைக்கு காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவலையப்படாதீங்க, இன்னில இருந்து தொடர்ந்து நீங்க நிறைய குக்கிங் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459493 ஷெஃப். ஏன் ஷெஃப் நீங்க வரல? ஆடியன்ஸ்லாம் கோவப்படுறாங்க ஷெஃப். ஆடியன்ஸ் கோவப்படுது. உங்களுக்கு என்ன ஆச்சு தொண்டையில்? அது முதல்ல சொல்லுங்க. ஆக்சுவலி 3 weeks பிரேக் கிடைச்சது. நானும் தீம் பார்க்லாம் போயிட்டு இந்த சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணதுனால வந்து விளைவு இது. இருந்தாலும் நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். திரும்ப we are back. நிறைய டவுட்ஸ் நானும் கேட்டு தெரிஞ்சுப்பேன். சோ நீங்க இந்த 3 weeks பிரேக் எடுத்ததுனால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்லாம் எங்களுக்கு சொல்றதுக்கு ப்ரிப்பேர்டா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெடியா? ரெடி. நான் ரெடியா தான் இருக்கேன். ஓகே ஷெஃப். இந்த வாரம் ஃபுல்லா என்ன பேசலாம்? குறிப்பா இன்னைக்கு என்ன பேசலாம்? இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜூஸை பத்தி பேசுவோம். இந்த வாரம் நம்ம ஜூஸை பத்தி இது வரைக்கும் நம்ம பேசவே இல்லை. அதனால நம்ம வந்து ஜூஸை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஜூஸ் வந்து ஈஸியா எல்லாரும் வீட்டில் 2 விதமா நான் சொல்றேன். அந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸாவும் அரைச்சியும் குடிக்கலாம், மிக்சியில போட்டு இதை வந்து கட் பண்ணியும் சாப்பிடலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளரிக்காய், அதாவது குக்கும்பர்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட வந்து தேன், ஜீரகத்தூள் எடுத்துங்க. நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒன்றையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கூட வந்து புதினாவும் போட்டுங்க. கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுட்டு இதை அப்படியே, அதாவது ஒரு குக்கும்பர் எடுக்கிறீங்க, தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து தேன், ஜீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வந்து புதினா இலை நல்லா நைஸாக கட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சாப்பிட்டிங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு வயிற்றுக்கு ரொம்ப கூலாக இருக்கும். இல்லை நான் வந்து இதை எனக்கு அப்படி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து அப்படியே எல்லாம் நான் சொன்னது இது எல்லாமே மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அப்படியே குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க ஐஸ் போட்டுக்கலாம். இது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, கத்திரி வெயில் கொளுத்தி எடுக்குதுப்பா. நல்ல ஜூஸ் குடிக்கணும்னு பல பேர் தயாராக காத்துட்டு இருப்பீங்க. ஐஸ் போடாமே இது கூலிங்காக தான் இருக்கும். அந்த மின்ட் இருக்கிறதுனால அந்த மின்ட்டோட கூலிங் அப்படியே தொண்டையெல்லாம் எதமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நிகழ்ச்சியோட முதல் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க ராஜபாளையத்துல இருந்து, விருதுநகர் மாவட்டத்துல இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் இருக்காரு. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிருங்களேன். சரிம்மா, நான் சொல்றேன். நேத்து என்னம்மா ஸ்பெஷல் சாப்பிட்டீங்க? சண்டே ஸ்பெஷல். நேத்து ஒண்ணும் சாப்பிடல. நேற்று ஒன்றும் சாப்பிடல, சமைக்கல நீங்க? அப்போ நேற்று கத்திரிக்காய் புளிக்குழம்பு சாப்பிட்டோம் சார். சரி, நான்வெஜ் எதுவும் எடுக்கல? எடுக்கல சார். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்களா? கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கு. சரி. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன சமைச்சு கொடுத்தீங்க? மட்டன், சிக்கன், ரசம். ஒரே நாள் எல்லாமே சமைச்சு கொடுத்துட்டீங்களா? இல்ல, சரி. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டன், சிக்கன் எடுப்போம். சரிம்மா. இப்போ வந்து நீங்க ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருக்கீங்க, சரிங்களா? சிக்கனுங்களா இல்ல வெஜ்ஜுங்களா? எதுனாலும் ஓகேவா? சரிம்மா, நான் பேசிக்கா சொல்லிடுறேன். அதுல நீங்க வேணா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எக்கு இல்ல வெஜிடபிள் அந்த மாதிரி நான் சொல்றேன், சரிங்களா? கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன், அதாவது ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரைஸை வாங்கிட்டு நல்ல பாஸ்மதி ரைஸ், இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து அந்த அரிசியை தண்ணியில் போட்டுட்டு வேக வச்சு எடுக்கிறீங்க பாருங்க, அதில் தான் அந்த டிப்ஸே இருக்குது. மீதி நீங்கள் எப்பயுமே நம்ம சாதம்லாம் அதாவது மிக்ஸ் பண்ணுவோம்ல, தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், அதே மாதிரினா அந்த மசாலா இல்லை, மிக்சிங் அதுதான். இந்த சாதம் தான் நம்மளுக்கு வந்து குலைவாக போச்சுன்னா சரியாக வராது. அதனால் சொல்கிறேன், அதை நல்லா வடிகட்டிட்டு முக்கால் வேக்காட்டில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு வடிகட்டி வச்சுங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தை எடுங்க, பாத்திரத்திட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு இதில் வந்து ஃப்ரைட் ரைஸில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எல்லாமே பிஞ்சு அளவு தான் சேர்க்கணும். அதாவது தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த அளவில் சேர்த்தாவே போதும். அப்போ தான் வந்து இது அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சில்லி பவுடர் இருக்கும். அதாவது சின்ன பிஞ்சு ஒரு பொட்டு வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவில் இருக்கும். அந்த அளவில் எல்லாமே பொருளாக சேர்க்கணும். நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க, கவனிங்க. ஆயில் ஊற்றுங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே நைஸாக சின்னதாக கட் பண்ணது. இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும், 1 பங்கு இருக்கணும்னா 2 பங்கு வந்து பூண்டு அந்த அளவில். இதில் வெங்காயமும் நைஸாக கட் பண்ணிக்கணும். இதுதான் பேஸு. இதில் நல்லா வதக்கிட்டு ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, ஜஸ்ட் இந்த இதில் அப்படியே எண்ணெயில் அது வதங்கணும், அந்த பச்சை வேகம் போகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வெஜிடபிள் வேணும்னா வெஜிடபிள் போட்டுங்க, என்ன வெஜிடபிள் வேணாலும் போடலாம். போடும்போது நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும். நல்லா சின்னதாக கட் பண்ணால் தான் அந்த எண்ணெயில் வதங்கும் போது அதோட அவுட்புட்டு நல்லா இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் கடித்து சாப்பிடும்போது அந்த பச்சை வேகம் இருக்காது. அதனால சொல்கிறேன், இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வேணா இதில் வெஜிடபிள் வேணாம் அப்படிங்கிறவங்க சிக்கனை போட்டு ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா ரைஸை போட்டு நல்லா ஒரு டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், கொஞ்சமாக வந்து
ஒயிட் பெப்பர், அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன், வேணுங்கிறவங்க வேணால் டொமேட்டோ சாஸ் லைட்டாக ஊற்றுங்க. லைட்டாக விட்டு அப்படியே பரட்டிங்கன்னா ஸ்வீட்டு காரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் வந்து இறக்க போகிறதுக்கு முந்தி கொத்தமல்லி தூள், அதாவது தனியா சொல்லுவாங்க, பத்தன்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டுங்க. ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாள் சொல்லுவாங்களா, அதுவும் கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஷெஃப் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் சொல்லலை, செய்யவே செஞ்சுட்டார் வாயால். அவ்வளோ லென்த்தியாக ஃப்ரைட் ரைஸ்க்காக பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம், காய்கறியை ரொம்ப ரொம்ப பொடியாக கட் பண்ணி போடணும். குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காயெல்லாம் பொறுக்கி போட்டு வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. காயும் சாப்பிடணும்னா நல்லா ரைஸ் அளவுக்கு குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அமேசிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து அடுத்த குழம்பு கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஜானகி, நான் பாண்டிச்சேரி கதிர்காமத்துல இருந்து பேசுறேன். ஓகே ஜானகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே ஜானகி, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? ஆமா, நான் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு தடவை குஷ்பு இட்லி செய்யறத பத்தி சொன்னாங்க. ஆனா அது மாதிரி செஞ்சா குஷ்பு இட்லி நல்லாவே வரல, வேஸ்ட் ஆயிடுச்சு. அதை பத்தி கேட்கலாம். ஓகே, வணக்கம்மா, சொல்லுங்க என்னாச்சு, என்ன வரலன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். நீங்க குஷ்பு இட்லி சொன்னீங்கல்ல, இந்த ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு அரைக்கணும் அப்படிலாம் மெத்தட் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி அரைச்சேன். சரிம்மா. மாவும் கொஞ்சம் ரவை பதத்துல அரைக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, அதுவும் பண்ணேன். ஆனா இட்லி ஊத்துனா ஒரு மாதிரி பிச்சு பிச்சுவே ஒரு மாதிரி நல்லாவே வரல. அதுக்கப்புறம் அதுல தோசை கூட ஊத்த முடியல நம்ம. ஆமா, ஏன்னா நீங்க வந்து இட்லி வந்து நான் அதாவது ஐஸ் கியூப்ஸ் நல்லா நீங்க வந்து கரெக்டா பண்ணிருக்கீங்க, நான் சொன்னது சரியா கவனிச்சிருக்கீங்க. ஆனா அது வந்து அந்த பதம் வந்து உங்களுக்கு கிடைக்கல, அதுதான் மிஸ்டேக் ஆயிருக்கு. சரிங்களா, நான் சொன்னது கரெக்டு தான். எப்படி நான் சொல்றேன் பாருங்க, உளுந்து வந்து அரைக்க போகும்போது ஐஸ் கியூப்ஸ் போட்டு தான் அரைக்க சொன்னேன். நீங்க ஐஸ் கியூப்ஸ் நிறைய போட்டிருப்பீங்க. அது மாதிரி நிறைய போடக்கூடாதுமா. நம்ம தண்ணி தெளிச்சு தானே இட்லிக்கு அரைப்பீங்க. அந்த தண்ணி தெளிக்கிறதுக்கு தான் ஐஸ் கியூப்ஸ் போட சொன்னேன். நிறைய பேர் ஐஸ் கியூப்ஸ் போட்டால் நல்ல புஸ் புஸ்ன்னு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு, ஐஸ் கியூப்ஸ் வந்து அது ஏன் ஐஸ் கியூப்ஸ் போட சொன்னேன் அப்படின்னா, அந்த உளுந்து வந்து சூடாகக்கூடாது. சூடு ஆச்சுன்னா இட்லி வந்து சரியா வராது. நீங்க இப்போ சொன்னீங்க பாருங்க, பிசு பிசுன்னு அந்த மாதிரி வருமா. இட்லி அந்த உளுந்து சூடாகக்கூடாதுமா, அவ்வளோதான் அதில் ரெசிபி. சரிங்களா? ஆக்சுவலி என்னன்னா மிஷின் சூடாகக்கூடாது. மிஷின் சூடாச்சுன்னா மாவு சூடாச்சுன்னா இட்லி சொதப்பிக்கும். அதனால தான் ஐஸ் கியூப்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ஓகே, நிறைய டீட்டெயிலான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுறதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். 3 வீக்ஸ் கேப்புக்கு அப்புறம் திரும்ப உங்களை லைவ்ல சந்திக்கிறது எங்களுக்குலாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்களும் பயங்கர கோவமா இருக்கீங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியுது. பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு நிறைய குக்கிங் டவுட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. டெய்லி நீங்க 12:30 to 1 o'clock கால் பண்ணி நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, கவிதா வெள்ளகோவில இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. ஓகேம்மா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? அதான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சதே இல்ல, எப்படி செய்யலாம்னு கேட்கலான்ட்டு கூப்பிட்டுருந்தேங்க. ஓகே ஓகே ஃபைன்மா, தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் பிரகாஷ் இருக்காரு. வணக்கம்மா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க செய்யறத ஒவ்வொரு ட்ரை பண்ணி பார்ப்போம், அது சரியா வரதில்ல. அதான் சரி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சா அது சொதப்பிடுறது, நல்லாவே வரதில்ல. அதான் எப்படி செய்யலாம்னு கேட்டேங்க. சரிம்மா, நான் சொல்றேன், கவனிங்க. சரிங்களா? சரிங்க. சரிம்மா, இப்போ பார்த்தீங்களா, அவங்க வந்து பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருக்காங்க. பன்னீர் பட்டர் மசாலா வந்து நிறைய பேருக்கு வந்து ஏன் பயப்படுறாங்கன்னா, அந்த கிரேவி வர மாட்டேங்குது. அந்த கிரேவிக்காண்டி தான் நான் சொல்லிடுறேன். அந்த கிரேவியோட சொல்லிடுறேன். அந்த கிரேவி எப்படி பண்ணணும், எவ்வளோ ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் எடுத்துங்க, நல்லா நைஸாக கட் பண்ணிங்க, அது ரொம்ப முக்கியம். இஞ்சி பூண்டு வந்து தனியாக நைஸாக கட் பண்ணி வச்சிங்க. தக்காளி வந்து வேக வச்சு எடுத்துங்க. ஒரு 4 தக்காளியை ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த தக்காளியை கட் பண்ணக்கூடாது, கழுவிட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. அதுக்குள்ளே வந்து கேஷ்யூ நட்டையும் போட்டுருங்க, அதாவது முந்திரி பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு வாங்கிக்கிங்க. ஒரு 4 தக்காளி அந்த அளவில் போட்டுங்க. ஒரு கொதி விடுங்க, அந்த தக்காளி வெந்துடும். அதுக்கப்புறமா அதை ஆற வச்சுட்டு அந்த தண்ணியோட அந்த தக்காளி இந்த முந்திரி பருப்பையும் நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். அந்த முந்திரி பருப்பு போட்டதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். சரிங்களா? அதிலே வந்து மிளகாத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி சில்லி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இந்த சைடில் பாத்திரம் எல்லாம் ரெடியாக இருக்கட்டும். இந்த சைடில் ஒரு பேன் எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க. அது கூட வந்து பட்டரும் சேர்த்துங்க. இந்த எண்ணெயும் பட்டரும் சேர்த்ததுக்கப்புறமா பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதுவும் இது கூட சேர்த்துங்க. இஞ்சி சேர்த்துங்க. இஞ்சி வந்து கம்மியாக, பூண்டு வந்து அதிகம். 1 மடங்கு இஞ்சினா 2 மடங்கு பூண்டு அந்த அளவில் இதை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க சொல்லணும் வெங்காயம், சும்மா அந்த கல்கண்டுலாம் வெள்ளை கல்கண்டு எப்படி இருக்குது அந்த அளவில் அந்த வெங்காயத்தை கட் பண்ணிங்கன்னா வதக்கும் போது தெரியாது. அதை விட முக்கியம், நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயமே வராது. அது நல்லா வதங்கிட்டு அந்த நம்ம கிரேவி குக் பண்ணும்போது அதில் கரைஞ்சிரும், அந்த வெங்காயம் கரைஞ்சிரும். அதனால தான் அந்த நைஸாக கட் பண்ண சொல்கிறேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் ஜீரக பவுடர்
பவுட்ரு, கொஞ்சமாக சோம்பு பவுட்ரு, கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், இது எல்லாமே அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தக்காளி இந்த சைடில் வேக வச்சு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோமா அதையும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா இந்த ஆயில் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா பன்னீர் நீங்கள் நம்ம வாங்கிட்டு வச்சுருப்பீங்களே அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா இந்த பன்னீர் அந்த கிரேவியை அதாவது சாப்பிட்டுட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா சூப்பராகவே இருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டுங்க. ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பன்னீர் பட்டர் மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா அப்படி சொல்லி செஃப் சொல்லியிருக்காரு. அது சொல்லும் போதே அப்படியே மவுத் வாட்டரிங்காக இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அமேசிங்காக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்க சூப்பரா இருக்கீங்க. அப்படியா? தேங்க்யூ சோ மச்மா. உங்க பேர் என்ன? ஜெனிதா. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஜோலார்பேட்டை. ஓகேம்மா, இன்னைக்கு என்ன லஞ்ச் வீட்ல? இன்னைக்கு இருக்கவங்க கூட பேசுறாங்க, எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. சார் நல்லா இருக்காருங்களா? சூப்பரா இருக்காரு. அவருக்கு என்ன குறைச்சல்? ஜாலியா இருக்காரு. இதனால ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிட்டு இருந்தீங்களா? நானா? ஆமாம்மா, இந்த கனடா இருந்துச்சு, அதனால போயிட்டு இங்க பர்மிஷன் கேட்டு தான் போயிருந்தேன். சார் நிஜமாவே ரொம்ப எக்ஸைட்டட் சார். சரி சரி சரி, அதான் இப்போ வந்துட்டேனம்மா திரும்ப. முடிச்சிட்டீங்களா? சரி சரி, நல்லா முடிஞ்சிச்சு. பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். சரி 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 சார், டைமிங் இன்னும் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணுங்க சார். நான் சொல்லிட்டேன், பேசியிருக்கேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. சார், எனக்கு தம் பிரியாணி செய்யணும் சார். எனக்கு எப்படி செய்யறது சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். என்ன தம் பிரியாணி வேணும் உங்களுக்கு? மட்டன் தம் பிரியாணி சார். சரி சரி, நான் அப்ப சொல்றேன். என்ன கலர்ல வேணும்? ஒயிட் கலரா, சிவப்பு கலரா, மஞ்சள் கலரா? இல்ல சார், ஒயிட்டாவே சொல்லுங்க சார். அதெல்லாம் கலரிங் எல்லாம் போட்டா நம்மளுக்கு உடம்பு ஹெல்த்துக்கு சரியில்லை சார். அது இல்லம்மா, நான் கலர்னு சொன்னது வந்து மஞ்சள் கலர் வந்து மஞ்சத்தூள், சிவப்பு கலர் வந்து காஷ்மீரி சில்லி. நான் கலர்லாம் யூஸ் பண்ண மாட்டேம்மா, எனக்கு கலர்லாம் பிடிக்காது. சரி, ஓகே சார். எனக்கு கலரிங்க்கு மஞ்சள் மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி இது சொல்லுங்க சார். சரி சரி, சிவப்பு கலர்லயே சொல்றேன், சரிங்களா? கவனிங்க. சரி சார், என்னோட பேரண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறேன் நான் சார். ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சார். உங்க பேரண்ட்ஸ்? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன படிக்கிறீங்க? பேர் என்ன? நித்தேஷா? புரியலம்மா. இன்னும் சூப்பர் சூப்பர்மா சூப்பர்மா. சரிம்மா சரி, ரொம்ப சந்தோஷமா. சரிம்மா சரிம்மா, நான் சொல்றேன், கவனிங்க, சரிங்களா? சரிங்க சரிங்க சார், சொல்லுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் பிரியாணி சோப்பு கலரில் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். மட்டனை வாங்குறீங்க, வாங்கிட்டு சின்ன சின்ன அதாவது எலும்பும் சதையுமா வாங்கினீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு அவங்க அந்த கடையில் சொல்லுங்கள், சார் இது வந்து பிரியாணிக்கு அப்படி கட் பண்ணி கொடுங்கன்னா அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டியது. வாங்கிட்டு வந்தோன்னே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மட்டனை போடுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது விழுது, அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி, அதாவது பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணது, அது கூட வந்து கரம் மசாலா பவுடர், அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சிங்க. அந்த பவுடரை போடுங்க. பவுடர் இல்லாதவங்க ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி எல்லாம் அந்த மாதிரி போட்டு இதை வந்து குக்கரில் ஒரு 7 விசில் விட்டிங்கன்னா அருமையாக வெந்திருக்கும். 7 விசில், எனக்கு மட்டன் நாங்கள் ரொம்ப எலசாக வாங்குறோம்னா 5 விசில் விட்டாவே போதும். 5 அப்படி இல்லைன்னா 7, 6 விட்டா கூட ஓகே. 6லாம் விட்டால் கொஞ்சம் மட்டன் ரொம்ப இதுவாக இருக்குமே, அதனால சொல்கிறேன். 5 விசிலே விட்டுக்குங்க, அது கரெக்டாக இருக்கும். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் போடுங்க. நான் ஏன் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சொல்லலைன்னா லாஸ்ட்டாக நான் அதை பவுடராக ஆட் பண்ணிக்கிறேன். அதனால தான் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் அதெல்லாம் போடுவாங்க. அது வந்து நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே போட்டால் அந்த ஃப்ளேவர் வந்து கம்மி ஆகிடுது. லாஸ்ட்டாக போடும்போது அந்த ஃப்ளேவரும் நல்லாவும் இருக்கும், அந்த சத்தும் நம்ம உடம்புல சேரும். அதனால சொல்கிறேன். பாத்திரம், எண்ணெய், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி இப்போ எந்த அளவில் போடுறீங்கன்னா 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 தக்காளி அந்த அளவில் போதும். தக்காளி வந்து நைஸாக கட் பண்ணிங்க. தக்காளி கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மசாலாவே போடணும். தக்காளி கரையிறதுக்கு முன்னாடி மசாலா போட்டிங்க அப்படின்னா அந்த தக்காளி வந்து நம்ம சாதத்து கூட அந்த பிரியாணி கூட சாப்பிடும்போது அந்த தக்காளி இருக்கும், அந்த தக்காளி தனியாக எடுத்து வைக்க முடியாது போகிறோம். அதனால தான் இது தக்காளி நான் எப்போ சொல்லும் போதும் நல்லா கரையிற அளவுக்கு சொல்லுவேன். கரைஞ்சதுக்கு அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. தனியாத்தூள்லாம் எதுவுமே வேணாம். காரம் எனக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா பச்சை மிளகா கீரி போட்டுங்க, அது மட்டுமே போதும். அதுக்கப்புறமா தயிர் போட்டதுக்கப்புறமா புதினா,
கொத்தமல்லி. புதினா வந்து அதிகமாக இருக்கணும், கொத்தமல்லி வந்து கம்மியாக இருக்கணும், அந்த அளவில் எடுத்துங்க. அதுவும் இது கூட போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு முக்கியமாக இதுதான் கவனிக்க வேண்டியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னு அந்த மட்டன் வேக வச்சிருக்கிறது, அதில் அந்த தண்ணியை எடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ, இப்போ வந்து 4 கிளாஸ் அரிசின்னு வச்சுங்களேன், 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுவீங்களா, அதில் 2 கிளாஸ் இந்த மட்டன் தண்ணி ஊற்றுங்க, 2 கிளாஸ் சாதா தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப நீங்கள் மட்டன் தண்ணி ஊற்றினாலும் அதோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் சாதாரண தண்ணி சேர்த்துக்க சொல்கிறேன். அதுவும் இது கூட போட்டு நல்லா ஒரு கொதி வருங்க, அந்த பச்சை வேகம் போகணும். வேகம் போனதுக்கு அப்புறமா ரைஸை போடுங்க. ரைஸை போட்டு அந்த ரைஸ் மேலே வரும் பாருங்க திக்காயி, அந்த டயத்தில் அந்த மட்டன் எடுத்து இதில் போட்டுறீங்கனாவே போதும். மட்டன் எடுத்து போட்டுட்டு நீங்கள் தம் போட்டுருங்க. அதாவது ஒரு ரேஞ்சில் உங்கள் வீட்டு ஸ்டவ்வில் ஒரு இரும்பு அயன் ஸ்டீல் அந்த தவா வச்சுருங்க. அதுக்கப்புறமா குக்கருக்கு மேலே இந்த மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா ஒரு வெயிட் வச்சுட்டிங்கன்னா 10 நிமிஷம் போதும், அருமையாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேம்மா, டீட்டெயிலான பிரியாணி ரெசிபி கேட்டிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चंसல சமையல் சம்பந்தப்பட்டது நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சரண்யா மேடம், திருவண்ணாமலையில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே சரண்யா, இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? ஏன் மேடம் ரொம்ப நாள் ஷோ பண்ணவே இல்லைங்க மேடம்? அதுக்கு என் மேல தப்பே கிடையாது. பாருங்க, இன்னைக்கு எனக்கு ஜுரம், அப்ப கூட நான் ஷோ பண்றது குட் கேர்லா வந்திருக்கேன். ஷெஃப் தான் 3 வீக்ஸ் கனடா போயிட்டாரு. ஷெஃபால தான் ஷோ டிலே ஆச்சு. நீங்க ஷெஃபியே கேள்வி கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, சொல்லுங்க. எனக்கு இந்த வெஜிடேரியன் எல்லாம் சமைக்கவே தெரியாதுங்க சார். நீங்க சொல்றதுதான் சார் நான் ட்ரை பண்றேன் வீட்ல. ஷோ எடுத்தோனே பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன் சார். டென்ஷன் ஆகுதுங்க. நீங்க வந்து கடவுள்கிட்ட சொல்லிருக்கீங்க மனசு மூலமா, அதுதான் வந்து திரும்ப என்ன கூப்பிட்டுருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கண்டிப்பா நான் உங்களுக்கு வெஜிடேரியன் சொல்லுவோமா? நான் பிரியாணி நல்லா செய்வேன் சார். எல்லாருமே அந்த டவுட் தான் கேக்குறாங்க. எனக்கு நல்லா செய்ய தெரியும் சார் பிரியாணி. சரிம்மா, இப்போ என்ன உங்களுக்கு டவுட்? எனக்கு இந்த சிக்கன் ஃப்ரை மட்டும் வரவே மாட்டேங்குது சார். நீங்க சொன்னதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெண்டு பேர் கால் பண்ணாங்க. ஆமா, ஒரு நாள் முன்னாடியே வாங்கி வைக்கணும் ஃப்ரிட்ஜ்ல அப்படின்னு சொன்னாங்க. அதையும் ட்ரை பண்ணுங்க சார். அப்பவும் சாஃப்டா வரலைங்க சார். என் பையன் வந்து கடையில வாங்கறதுதான் சாப்பிடுறான் சார். சரி நான் இப்ப வந்து மென்னு துப்பிடுறாங்க சார். ரொம்ப ஹார்டா வருது. சரி அது மட்டும் எப்படி சாஃப்டா வரணும்ன்றதுக்காக எப்படி சாஃப்டா வரணுமோ அதை சொல்லுங்க சார். சரி, நான் இப்ப சொல்றேன், கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் கரெக்டா வருதுங்களாமா? கரெக்டா வருதுங்க சார். சரி, நான் இப்ப சொல்றேன், கவனிங்க. அவங்க வந்து சிக்கன் வந்து, அதாவது சிக்கன் வாங்கும்போது ஒரு கவனிக்க வேண்டியது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் வாங்கும்போது பிரெஸ்ட் பீஸு, லெக் பீஸு அந்த மாதிரி இருக்கு. நீங்க லெக் பீஸை வாங்குனீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். லெக் பீஸ் சைடு, அதாவது பிரெஸ்ட் இல்லாம லெக் பீஸ் வாங்குனீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதை வாங்கி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணீங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லெமன் ஜூஸ் புழிஞ்சிருங்க. லெமன் ஜூஸு, கொஞ்சமாக தயிர், இதை போட்டாவே சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவே ஆகிடும். நீங்கள் வேணால் வெறும் அதில் உப்பு போட்டு வெறும் மிளகுத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். நான் என்ன சொல்கிறேன், சிக்கன் வாங்குறீங்களா, அந்த லெக் பீஸு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, வெறும் மிளகு, இதை மட்டும் பச்சையாக போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மசாலா எப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்போ 65 மசாலா நீங்கள் 65, அதாவது சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னாவே அந்த லெக் பீஸ் சைஸில் வாங்கிக்கிங்க. அதாவது சின்ன சின்ன பீஸாக வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸு, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா மிளகுத்தூள், கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு, உப்பு, கொஞ்சமாக தயிர் சேர்த்துங்க. தயிரும் லெமனும் நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ சிக்கன் வந்து சாஃப்டாகும். நீங்கள் அதுக்குன்னு நிறைய சேர்க்கக்கூடாது. நான் நிறைய சேர்க்கறதுக்காண்டி நான் சொல்லலை. அதை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இல்லை நாளைக்கு வேணும் அப்படின்னா இன்றைக்கி வெறும் இல்லை கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருங்க. நாளைக்கு எடுத்துகிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வெறும் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, இஞ்சி பூண்டு விழுது அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு வந்து சோள மாவு, அது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி பாருங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஷெஃப், இன்னொரு விஷயம், இதில் புளிப்பு ஏறிடாதா? பிகாஸ் நைட்டே நம்ம லெமன் கர்ட் ரெண்டுமே போட்டு வைக்கிறோம். குழந்தைங்களுக்கு புளிப்பும் அந்த அளவுக்கு பிடிக்காது இல்லை? ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறோம். அதனால தான் நான் சொல்கிறேன் வந்து லெமனும் அந்த தயிரும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க சொல்கிறேன். அதனால தான் முந்தின நாளே வைக்க சொல்கிறேன். அன்னைக்கு வேணுங்கிறவங்க புளிப்பும் தயிரும் சேர்த்து அந்த லெமனும் தயிரும் சேர்க்கும்போது உடனே நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயிலில் அந்த புளிப்பும் அந்த காரம்லாம் கம்மி பண்ணிடும். உடனே நீங்கள் வந்து நாளைக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்பும் தயிரும் கரெக்டாக அந்த சிக்கனில் போய் அந்த மீட்டில் போய் ஆட் ஆகி அந்த மீட்டையும் நல்லா சாஃப்டாக கொடுத்துரும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க?
பண்ருட்டில இருந்து சரண்யான்னு சொன்னங்க. ஓகே சரண்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பண்ருட்டில நிறைய பலாப்பழம் கிடைக்குது அந்த சீசனுக்கு. ஆமாங்க, பலாப்பழம் சூப்பரா இருக்கும். நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. நிச்சயமா. நீங்க பார்சல் அனுப்பிடுங்க சேனலுக்கு, ஓகேவா? சரிங்க. ஓகே 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 ஃபைன். இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்கம்மா? கடப்பா எப்படி பண்றதுன்னு கேக்குறேங்க. ஓகே ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் இருக்காரு. வணக்கம்மா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்க ப்ரோக்ராம்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். சரிம்மா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். கடப்பா பண்றது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சரிம்மா, நான் அதாவது ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்றேம்மா. கடப்பா பண்றது ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி பண்ணாம ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு இதுல உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப் நான் கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்களா? இப்போ சொல்கிற கவனிங்க. கடப்பா செய்யும்போது எப்பவுமே வந்து பாசிப்பருப்பில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பை வாங்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுங்க. என்னென்னா இது எப்படின்னா நம்ம பருப்பு குழம்பு பண்ணுவோம்ல அந்த அளவில் வேக வச்சுட்டு தனியாக எடுத்து இந்த சைடை வச்சுங்க. அது கூட வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டுங்க, கருவேப்பிலை போட்டுங்க. இது மட்டுமே போதும் அந்த பாசிப்பருப்பில் வேக வைக்கும்போது. இந்த சைடில் தேங்காய், பூண்டு, அது கூட வந்து மிளகு, அது கூட வந்து இஞ்சி கொஞ்சமாக, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு இந்த மசாலா நான் சொன்ன மசாலா எல்லாமே தேங்காய் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அரைச்சிருங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை இந்த பருப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு வந்து தனியாக நெய்யில் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதை மட்டும் தாளிச்சிட்டு நெய்யில் தாளிச்சிட்டு இதில் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கடப்பா வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு தான் இது கடப்பானாவே உருளைக்கிழங்கு தான் போட்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இதில் வந்து நிறைய காய் சேர்க்க வேணாம். கேரட் ஒரு நாளைக்கு போடுங்க, ஒரு நாளைக்கு பீன்ஸ் போடுங்க, ஒரு நாளைக்கு அவரைக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஷெஃப் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற டிப் ஆஃப் த டே என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிப் ஆஃப் த டே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப் ஆஃப் த டே. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வாங்குங்க. சில பேர் வந்து நான் கலர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், கலர் இது வந்து ரெட் கலருக்காண்டி நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸு. பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வாங்கிட்டு அதை தோல் எல்லாமே சீவிட்டு உங்களுடைய அந்த பீலர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த பீலர், அதாவது நீங்கள் தோல்லாம் எடுப்பீங்களா, தோல் சீவுறது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அது அந்த மிஷினுக்கு பேர். அதை நீங்கள் பீட்ரூட்டை ஒரு இதாக எடுத்தீங்கன்னா ரவுண்டு நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாரியே எடுத்துட்டு ஒரு ஒயிட் கலர் ட்ரேயில் வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு காய வச்சிங்கன்னா அது நல்ல கிறிஸ்பாக, அதாவது நல்ல முறுமுறுன்னு ஆகிடும். அதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் தனியாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பாயாசம் இல்லை ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்க, சிக்கனுக்கு மிக்ஸுக்கு அந்த கலர் வேணும்னா அந்த பீட்ரூட்டை எடுத்து தண்ணிலையோ இல்லை அந்த சிக்கன்லையோ போட்டு பாருங்களேன், நல்லா ரெட் கலரில் வரும். நீங்கள் வந்து நேச்சுரல் கலராகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நிறைய தாய்மார்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கலர்ஃபுல்லான ஃபுட்டுனாலே நிறைய ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் தான் போடணுமான்னு சொல்லிட்டு அப்படி கேட்கல, பீட்ரூட்டும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. நான் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் நல்லா காயுது, இதுதான் ரைட்டான டைம். பீட்ரூட்லாம் எல்லாரும் காய வச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ ஷெஃப். இந்த ½ hour ஃபுல்லாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் பேக். நிறைய ஆடியன்ஸ்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு சந்திக்கலாம் ஷெஃப். ஓகே, இந்த ½ hour ஃபுல்லாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.